ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ வந்து சண்டேவும் மண்டேவும் எடுத்துங்க. ரொம்ப கேப் ஆயிருச்சு. இன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலாக விளாகே வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருந்தேன். எந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். சண்டே மார்னிங் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். என்னன்னே தெரியல, தூக்கம் தெளிஞ்சிருச்சு. மொதல் நாள் வந்து மகிழனிக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபீவரிஷாக இருந்தனால குளிக்க வைக்கல. சரி, மார்னிங்கே எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து பிள்ளைங்களாம் ஹீட்டெல்லாம் போட்டு குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஹீட்டை போட்டு குளிக்க வச்சுட்டேன். வந்தோடனே ரித்வின் வந்து இன்றைக்கி பயபக்தியாக வந்து திருநீர்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சான். இந்த விரலில் தான் தம்பி வைக்கணும், அந்த விரலில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த இதில் சாமி கும்பிட்டா தான் படிப்பு வரும்டா அப்படின்னு சும்மா சொன்னேன். ஆக்சுவலாக வந்து அந்த மோதிர விரலில் தானே திருநீர் எதுனாலும் வந்து வைக்க சொல்லுவாங்க. அதைக்காண்டி அவனுக்கு ஞாபகம் வரணுன்றனால அதை சொல்லிகிட்டு இருந்தேன். உட்காந்து டிவியை பாருங்கள், நான் தோசை ஊற்றிட்டு வரேன். அழகாக இருக்கு. அந்த உச்சா சீட்டை தான் வச்சா என்ன? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, அது கூட வந்து கறி குழம்பே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டன் குழம்பையும் இதை வந்து ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து மணி வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, இன்றைக்கி சிக்கனை வச்சு அந்த 65 மசாலா மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா சாமி கும்பிடப்ப பாண்டிகா வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப நாளாக அதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கணுண்டான்னு தோணிகிட்டே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து அதை ரெடி பண்ண போகிறேன். வேகமாக இன்றைக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு 12 o'clock அப்படிங்கிலேயே வந்து சாதம்லாம் வச்சுட்டேன். சிக்கனையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி தான். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே எதுவுமா இன்ஸ்டாவில் வந்து லைவ் வரணும் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருந்தேன். பிளானும் கடைசியில் சொதப்பிடுச்சு. லைவ் வர்றதுக்கான டைம் இல்லை. ஒரு போஸ்ட்டு போட்டு நாங்கள் லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது முடியலை. நெக்ஸ்ட்டு சண்டேவாச்சும் லைவ் வருவோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி, எப்படி எவ்வளோ தூரம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரில. சரி, பார்க்கலாம். மகிழனிக்கு எனக்கும் வந்து சண்டை வந்துருச்சுங்க. ரித்வீனை மட்டும் செல்ல பையன், அம்மு பையன் கொஞ்சிற, என்னை நீ கொஞ்ச மாட்டேங்கிறீல, போ, நான் இனிமேல் உன் கூட பேசவே மாட்டேன், நான் உனக்கு பெரிய பிள்ளையாகி சோறாக்கி தரமாட்டேன், சம்பாரிச்சு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நீ போ, நீ எனக்கு தரமாட்டல, நீ போய் உங்கள் அப்பாக்கிட்டே படுத்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நானும் பேய் வருது போ அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னோன்னா அதறி பிடிச்சிட்டு பிள்ளை எந்திரிச்சிருச்சு. பயங்கரமாக டெம்ட் ஆவாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட அவ்வளோ கோவப்படுறா. அப்பெல்லாம் இப்போ கோவப்படக்கூடாது பாப்பா, கோவப்பட்டீங்கன்னா உன்னை பெரிய பிள்ளையாக எல்லோரும் பேட் கேர்ள் சொல்லுவாங்க, இப்போ நீ கை சப்புறதுக்கே எல்லாம் அப்படி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். கைக்கு என்னென்னமோ மருந்தெல்லாம் வச்சு பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அந்த ட்ரை ஷீட் இல்லை அப்படின்னா அதை பண்ண மாட்டேங்கிறா. அதை நாங்களுமே இன்னும் 2 ஷீட் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டோம். இதை எங்கேருந்து பிடிச்சான்னு தெரில, இதை தூக்கி தூக்கி வச்சுக்கிறா. இதையுமே ஒரு நாளைக்கு கடாசி விடணும். இங்கே 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ரித்வீனோட பேக்கில் வந்து ஜிப் ஒன்று போயிருந்துச்சுங்க. சரி, அதை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். டைமே இல்லை. என்னோடய வண்டி தான் சர்வீஸ் கொடுத்துட்டாரு. நான் ஒன்று யாராச்சும் ஒரு ஆளை எதிர்பார்த்து வர மாதிரியே ஒரு ஃபீல். எப்படா என் வண்டி வரும் அப்படின்னு சொல்லி தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஷ்னரி பொருள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு அப்படியே ஒட்டந்தத்தில் காய், அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்ட்டு தான். சண்டே லீவ். ஃபீடிங்க்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போல்லாம் அடிக்கிற காற்றுக்கு நின்று ஒரு ஃபோட்டோவை எடுக்க முடியல. நம்ம மாடியில் தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும். சரி, இந்த வாட்டி வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம அந்த பொம்மை இருக்குல்லைங்க, அதில் போட்டு ஃபோட்டோ எடுத்து நீ ஏஐயில் ட்ரை பண்ணி பாரு, செட் ஆச்சு அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நம்ம வந்து எந்த ஒரு ஃபில்ட்ராப்லாம் போடுறதில்ல, கலரோட ஒரிஜினாலிட்டியோட தான் ஃபோட்டோ எடுத்து நம்மளை வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏஐலையும் ட்ரை பண்ணோம். ஏஐலையும் கரெக்டாக பக்காவாக வந்துருந்துச்சு. இந்த வாட்டி வந்து ஜிப்லஸ் ஃபீடிங் மேக்ஸி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நான் அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் யாராச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 2 நாள் லீவ் இருந்தும் பத்தாமல் ஹோம் ஒர்க்கை நைட்டு தான் கொஞ்சம் முடித்தாங்க. பிகில் படம் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுக்க ஆரம்பித்தேன். மார்னிங் கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. 8:30 ஆயிடுச்சு. வேகமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி விட்டுட்டு இருந்தேன். ரித்வின் வந்து அவனாக கொஞ்சம் யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி ஆகிக்குவான். லைட்டாக வந்து லாஸ்ட்டாக அந்த ஃபினிஷிங் ஸ்டெச் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். மகிழனிக்கு அப்படி இல்லை. A to Z வந்து பண்ணையில் வந்து இங்கிட்ட நான் ஆடிக்கிட்டே இருப்பாள். அதில் என்னைக்காச்சும் ஒரு நாள் பூ வந்து கேட்டு அடம்பிடிக்க ஆரம்பிப்பாள். எனக்கு பூ வச்சு விடு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பூ வச்சுருக்காங்க அப்படின்பா. மேக்ஸிமம் எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா பாப்பாக்காண்டி பூ வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. ஏய் கோழி எங்க காட்டு பாருங்க, உள்ள நிறைய கோழி இருக்கு. கோழி இருக்காமா? ஸ்கேட்டிங்கில் சேர்ந்துருக்கான் ரித்வீனு. இந்த வருஷம் ஈஸிய ஆக்டிவிட்டீஸில் என்னது பாப்பா என்ன அதில் இருக்க? நெக்ஸ்ட் இயர் தான் பாப்பாவுக்கு. தங்க
வாடா போ. தார்கேஷோட அப்பாவா? ஐயோ அவர் பிள்ளைகளா பெரிய பெரிய பிள்ளைகளா. பிள்ளைங்களே விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நானும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போனோம். மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ எப்படா அதை வேலையை டக்குன்னு முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இதையும் முடிச்சுட்டு ஒரு 10:30 அப்படிங்கிறலாம் ஒர்க்கை முடிச்சுட்டு நம்மளும் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் கொஞ்சம் வேகமாக வந்து வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 8:30 அப்படின்னு வேன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 8:45 வரைக்கும் கூட சாப்பிட்டாலும் அடுத்த ஒரு 9:30க்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். பட் அந்த வேன் டைமும் வந்து 9 o'clock அப்படிங்கல வேறு ஆப்ஷனலே இல்லை. நம்ம சாப்பிட்டு நம்மளோட ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கே டைம் ரொம்ப நேரம் எடுத்துருது. இதில் கிச்சன் டேப் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் எப்பயுமே க்ளீன் பண்ணுறது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நாளும் வந்து நான்வெஜ் சமைச்சிருந்தோம். ஸோ வந்து அந்த செல்ஃபு அந்த கீழே இருக்கிறது எல்லாமே வந்து சோப் வச்சு ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் கையும் கழுவி வச்சாச்சு. அந்த பாத்திரம்லாம் கமுத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ரேக் மாதிரி ஒன்று பார்த்துருக்கேன். அது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். என்ன எப்போ வாங்கி கொடுக்க போகிறாருன்னு தெரியலை. அந்த அன்றைக்கி இருந்த கொரியர்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு திண்டுக்கல் வந்து போக வேண்டிய வேலை இருக்குது. வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் தீந்து போச்சு. நானும் அம்மா அப்பா 3 பேரும் தான் வந்து போகணும். சரி கொஞ்சம் வேகமாக வந்து அதையும் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பிஸியான டேங்க. பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு மணி எல்லாம் டியூட்டிக்கு போயிட்டாங்க. நானும் அம்மா அப்பா 3 பேரும் வந்து திண்டுக்கல் கொஞ்சம் போகிறோம். வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவை, வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எப்பயுமே மணி கூட தான் போவேன். இந்த வாட்டி வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நீ போய் முன்னாடியே நீ வாங்கிக்க, நீ எப்போ பார்த்தாலும் நீ ஒரு டைம் சொல்கிற நான் ஒரு டைம் சொல்கிறேன், செட் ஆக மாட்டேங்குது, நீயே போய் வாங்கிக்க அப்படின்ட்டாரு. ஸோ நானும் கோவமாக வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறேன். ஸோ என்னதான் இருந்தாலும் இவர் கூட போய் வாங்குறதுக்கும் அப்பா கூட போனால் கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக பார்த்துட்டுலாம். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். காலையிலேருந்து பேக்கிங் ஒர்க்கு எல்லா வேலையும் முடிச்சு போஸ்ட் ஆஃபீஸ் சிஓடி எல்லாம் பிரித்து எடுத்து வச்சுட்டு இன்னும் ப்ரீபெய்டு ஆர்டர் வந்து பேக் பண்ணணும். வந்து இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் இருக்க ஆர்டரை வந்து டிஸ்பேச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். டைம் ஆல்ரெடி 12 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து கிளம்ப போகிறேன். சரி ஓகே பார்க்கலாம். இந்த விளாக் இதுக்கப்புறம் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காலையிலேருந்து கொஞ்சம் ஒர்க்கை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன். நீ பர்ச்சேசிங் ஒர்க்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்பாவும் வந்து கார் எடுக்கிறதுக்காக வந்து போயிட்டாரு. சரி நானும் அம்மா அப்படியே வந்து பையன் நடந்து போயிட்டு இருந்தோம். குக்கருக்கு ஒன்று கைவிடி, அது கூட வந்து குக்கர் மூடிக்கு வந்து பெல்ட்டெல்லாம் ஒன்று போட வேண்டியது இருந்துச்சு. அதையும் கையோட போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். எனக்கு காரில் போனதுக்கப்புறம் தான் பிளான் தெரிஞ்சிச்சு. அப்பாவுக்கு வந்து லைட்டாக கால் வலிக்குது, ஜேசிபிலையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனால் திடீர்னு ஒரு நடுவில் ஒரு ராலி வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் அதிகமாக பண்ணிடுச்சு. அங்கனே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. திண்டுக்கல் டவுனுக்குள்ளே வந்து ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டாக்டர் போயிடுவார் சொல்லி பார்த்தோம். பட் வந்து டாக்டர் இருந்தாங்க. கொஞ்சம் வேகமாகவே பார்த்துட்டு அதுக்கான இன்ஜெக்ஷன் டேப்லெட்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கால் வலி கொஞ்சம் செட் ஆகாட்டி அப்படின்னா அடுத்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஊசி மாத்திரை மருந்து அப்படின்னா கொஞ்சம் பயம் அப்பாவுக்கு சொல்ல போனால். லாஸ்ட் டைம் அந்த காலில் கொஞ்சோண்டு கொப்பளம் மாதிரி வந்ததுக்கு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணதுக்கே ரொம்ப பயந்துட்டார். இன்னும் எனக்கு கால் வலிக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஊசியெல்லாம் போட்டுட்டு டேப்லெட்டில் வாங்கிட்டு அப்படியே டிமார்ட்டுக்கு வந்தோம். கொஞ்சம் பொருளெல்லாம் வந்து லூஸ்லேயும் விற்பாங்க பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் பருப்பு இதெல்லாமே வாங்கி நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அத்தா இங்கேருந்து போகலே மாம்பழம் கொடுத்துட்ருந்தாங்க. டீச்சருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு. ரமேஷனாவை கால் பண்ணி சொன்னோன்னா அவர் வந்து டிமார்ட்டுக்கு வந்துட்டார். அப்படியே அவங்க கூட பேசிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து மாம்பழத்தை வாங்கிட்டு ரிட்டன் அவரும் கிளம்பிட்டார். ஆக்சுவலாக மதியம் லஞ்சுக்கே 2:30 ஆயிடுச்சு. போகிற வழியில் மீனாட்சி பவனில் போய் ஆளுக்கும் ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்துட்டோம். மகிழினி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே போகணுன்னு பிளானு. ஹோட்டலுக்கு வரையிலே டைம் வந்து ஒரு 3 o'clock இருக்கும். பாப்பா வந்து 3:20 அப்படிங்கில வருவா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளியே வந்தோம். மணி 3:10. மகிழினி வரங்குள்ளே போகணும்னு நினச்சோம். பட் முடியலையே. வந்தோன்னு அழுகுமே. நாங்களும் ஊருக்குள்ளே திரும்பணும். வேன் வந்து பாப்பாவை இறக்கி விட்டுட்டு வெளியே வந்துருச்சு. சரி வந்தோன்னே கொஞ்சம் நேரம் அவளை சமாதானம் பண்ணி வச்சுட்டு என் பேலன்ஸ் இருந்ததையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு நைட் டின்னர் சமைக்க வந்துட்டேன். இன்பிட்வீனில் வீடியோ வந்து கவர் பண்ண முடியலை. அவசரமாக பேக் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு இப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். சரி ரொம்பவும் டயர்டாகுது. ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஆளாக ஓடுற மாதிரி ஒரு ஃபீலு. அங்கேருந்து போயிட்டு வரையிலே டைம் வந்து ஒரு 3:30 இருக்கும். அதுக்கப்புறம் வேகமாக பேக் பண்ணி ட்ராக்கிங்லாம் ஒட்டி ஸோ டயர்டு. மிஷினில் வேறு துணி ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிள்ளைங்களுக்கு நான் ஊட்டி சாப்பிட வச்சுட்டு அதுலேயும் தூங்க வைக்கணும். சரி ஓகே பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜிப்லஸ் ஃபீடிங் மேக்ஸியோட கலெக்ஷனை ஃபோட்டோவை நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா mahi clothing.in ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.